இருக்கிற ஆயிரக்கணக்கான கிராமங்கள்லையும் என்னோட மன்றம் இருக்குது. அப்புறம் மக்கள் நற்பணி இயக்கம் இருக்குது. அவங்கெல்லாம் போய் ஒர்க் பண்ணி பாட்டம் செஞ்சு வச்சுட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. விஜயகாந்த் சாருக்கு எப்படி ரசிகர் மன்றங்கள் ஒரு பெரிய அமைப்பு பலமாக இருந்ததோ அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பலமாக இருக்குது, நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போ தான் அவர் சரி யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னாரு. அது ஒரு 5-6 வருஷம் ஆச்சு, இப்போ பண்ணிட்டாரு. ஏன்னா இது முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஜாதி அரசியல் ஒழிக்கப்பட்டிருக்கு, பண அரசியல் ஒழிக்கப்பட்டிருக்கு, காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்கன்ற அந்த மூட நம்பிக்கை ஒழிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்தந்த ஜாதியை தான் இங்கே நிறுத்தணுன்ற அந்த சிஸ்டம் உடைக்கப்பட்டிருக்கு. அந்த சிஸ்டத்தை இது வரைக்கும் உடைச்சது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடைச்சாங்க, அம்மா அவர்கள் ஆட்சியர் உடைச்சாங்க. அவங்கள மட்டுமே நம்பினாங்க. அதுக்கப்புறம் விஜய் சார் தான் யாரை வேணால் எங்கே வேணால் பொது தொகுதியில் தலித் நிற்க வைங்க, அவங்க ஜெயிப்பாங்கன்னு நிற்க வச்சது அவர் தான். அதனால தான் இன்றைக்கி இவ்வளவு தலித் ரெப்ரசன்டேஷன் கிடச்சிருக்கு. அதே மாதிரி மந்திரிகளாகவும் இருக்காங்க.